வாழை இலையில அல்வா வச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனா வாழை இலைய வச்சு செஞ்ச அல்வா சாப்பிட்ருக்கீங்களா? செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஹெல்தியானதும் கூட. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீந்து போன வாழை இலைய தூக்கி போடாம சின்ன சைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்க மைதா அல்லது கார்ன்ஃபிளவர் கூட சேர்க்கலாம். கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு வாழை இலை அரைச்சு வச்சிருந்ததை வடிகட்டி இது கூட ஒரு 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது விஸ்க் வச்சு கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இருக்கட்டும், ஒரு குட்டி ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடலாம். ரீசன்ட் டேஸ்ல நான் போட்டிருந்த பிளாக் கலர் அபாயா பத்தி ஒரு சிலர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு பிளாக் கலர் அப்படினாலே ரொம்ப ஃபேவரட் தான். நம்ம என்னதான் கலர் கலரா அபாயாஸ் வச்சிருந்தாலுமே இந்த பிளாக் கலர் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த புர்கா நிறைய கலர்ஸ்ல வருது. நான் பிளாக்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கப் ஸ்லீவ்ல அம்ப்ரெல்லா டைப்ல ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பட்டன் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது யூனிக்கா இருக்கு. குவாலிட்டியான சிஒய் ஃபேப்ரிக்ல இருக்கு. நான் மின்மர் ஷாப்பிங்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ ஹல்வா செய்யறதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா கீ ஊத்திட்டு இதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து இதை லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேன்ல வாழை இலை அரைச்சு ஊத்தி கரைச்சு வச்சிருந்த அந்த பேட்டர் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கைவிடாம கலந்துட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல இது லைட்டா அங்கங்க கெட்டியாகி வரும். பயப்பட வேண்டாம். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா திரண்டு வரும். மிதமான தீயில வச்சு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு இது கூட கொஞ்சமா நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. எங்கேயுமே ஒட்டாம இந்த மாதிரி நல்லா அழகா திரண்டு வரும். இப்போ இது கூட வறுத்து வச்சிருக்க முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். செம்ம டேஸ்டா இருக்கும். வாழை இலையை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமான்னு எல்லாரும் பாராட்டி தள்ளுவாங்க. செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க உடனே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.